ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 5, 2024. அனைவருக்கும் ஆசிரியர் தினத்தின் பன்மடங்கு வாழ்த்துக்கள். பாரதத்தின் 2ஆம் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவர் தத்துவத்தின் பேராசிரியராக இருந்தார். அவரது நினைவார்த்தமாக இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அவர் மிகுந்த நல்ல மனிதராக இருந்தார். பாரதத்தின் 2ஆம் ஜனாதிபதியாக இருந்தார். அவர் கல்வித்துறையின் மேம்பாட்டிற்கு மிகுந்த உறுதுணை புரிந்தார். ஏனென்றால் வெளிநாட்டவருடைய ஆட்சி காலத்தில் நமது கல்வித்துறை மிகவும் பின்தங்கியிருந்தது. அதன் பிறகு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் உருவாகினார்கள். பின்னர் நாம் கல்வித்துறையில் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம். நமது மதிப்பிற்குரிய ஆசிரியர்கள் உலகிற்கே புதிய வழியை காட்டக்கூடியவர்கள் ஆவார்கள். நாளைய பாரதத்தினை உருவாக்கக்கூடியவர்கள், புதிய பாரதத்தின் சிற்பிகள். அவர்கள் அனைவருக்கும் இன்றைய நாளுக்கான பல மடங்கு வாழ்த்துக்கள். மேலும் இப்போதோ சுயம் பகவான் ஆசிரியராக வந்திருக்கின்றார். சத்தியமான ஞானத்தினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாம் மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகிறோம். அவர் நமக்கு முழுமையான ஞானத்தினை வழங்கியிருக்கின்றார். நாம் அனைவரும் சத்தியத்தின் தேடலில் எப்போதிலிருந்தோ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து நமக்கு இந்த படைப்பின் முதலிடை கடையினுடைய ஞானத்தினை வழங்கியிருக்கின்றார். மேலும் நமது பிரம்மா குமாரி சகோதரிகள் மற்றும் சில சகோதரர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் ராஜயோகத்தினை கற்பிக்கிறார்கள். வாழ்க்கையை வாழக்கூடிய கலையினை தனது வாழ்க்கையின் மூலமாக கற்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட அலௌகீகமான பிராமண பரிவாரத்தின் ஆசிரியர்களுக்கும் கூட இன்றைய நாளுக்கான மிகுந்த இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். வெளி உலகில் ஆசிரியராக இருப்பதற்கும் இந்த பிராமண பரிவாரத்தில் ஆசிரியராக இருப்பதற்கும் மிகுந்த வித்தியாசம் இருக்கிறது. இங்கே நாம் பிறருக்கு சொல்லக்கூடிய படிப்பினைகளை முதலில் நமது வாழ்க்கையில் தாரணை செய்தாக வேண்டும். பிறகு மற்றவர்களையும் தாரணை செய்விக்க வேண்டும். எப்போது உயர்ந்த தாரணைகளை நாம் நமது வாழ்க்கையில் கடைபிடித்திருப்போமோ அப்போதுதான் நமது வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கின்றது. பிறர் மீது அதன் தாக்கம் ஏற்படுகிறது. பள்ளி கல்லூரியின் ஆசிரியர்கள் தாம் கற்பிக்க வேண்டிய பாடத்தினை முன்பே தயார்படுத்தி கொண்டு வந்து விடுகிறார்கள். குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார்கள். தேர்வுகள் நடக்கின்றன, மதிப்பெண்கள் கிடைக்கின்றன, மாணவர்களுக்கு பட்டங்களும் கிடைத்து விடுகின்றன. இவை அனைத்திற்கும் ஆசிரியர்கள் முக்கியமான காரணமாகும். அவர்கள் குழந்தைகளை எப்படி விரும்பினாலும் உருவாக்க முடியும். நான் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு விஷயத்தினை கூற விரும்புகின்றேன். நீங்கள் உங்களது வாழ்க்கையினால் பலருக்கும் நல்ல தூண்டுதல்களை கொடுக்க முடியும். நீங்கள் நடந்து கொள்வது, பேசுவது, பார்ப்பது, காரியங்களை செய்வது, உங்களது குணங்கள் இவை தானாகவே மாணவர்களுக்கு நல்ல தூண்டுதல்களாக அமையும். நீங்கள் அவர்களுக்கு இவற்றின் மூலமாக நல்ல நடத்தையினை கற்றுக் கொடுக்க முடியும். வார்த்தைகளால் படிப்பிப்பதன் கூடவே உங்கள் வாழ்க்கையினாலும் படிப்பியுங்கள். உங்களது வாழ்க்கை திறந்த புத்தகமாக ஆகிவிட வேண்டும். பிறர் அதனை பார்த்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களது பணிவு நிறைந்த நடவடிக்கைகள், உங்களது உயர்ந்த பாவனைகள், அப்படிப்பட்ட உயர்ந்த விதையினை பிறரது மனதிலும் ஊன்றிவிட வேண்டும். நமது இந்த கல்வியானது வெறும் பட்டம் வாங்குவதற்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கல்வி நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். மனித வாழ்வில் நற்பண்புகளை ஊட்டிவிடுவதுதான் உயர்ந்த கல்வியாகும். வாழ்க்கை தடைகளற்றதாகவும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டதாகவும் நடத்துவதற்கு மனிதர்களுக்கு சக்தி வழங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த தேசத்திற்கும் சமுதாயத்திற்கும் எதையாவது கொடுக்க வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மேலும் நமது பிரம்மா குமாரி சகோதரிகள் மிக உயர்ந்தவர்களாவார்கள். தூய்மையான வாழ்க்கையினை கடைபிடித்து தமது வாழ்வினையே பகவானுக்காக சமர்ப்பணம் செய்துவிட்டார்கள். அப்படிப்பட்ட சமர்ப்பண சகோதரிகளுக்கு இதயபூர்வமாக நாங்கள் தலை வணங்குகிறோம்.
நான் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை தான் கூற விரும்புகிறேன். நீங்கள் உங்களது வாழ்க்கையினை கலங்கரை விளக்காக மாற்றிவிடுங்கள். உங்களது ஒளி மற்றும் சக்தி, உங்களது தூய அதிர்வலைகள் இந்த உலகையே சொர்க்கமாக மாற்றிவிடும். உங்களது முகங்களை பார்த்து, உங்களது உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை பார்த்து அநேகர் தமது உயர்ந்த அதிர்ஷ்டத்தினை உருவாக்கிக் கொள்வதற்கான தூண்டுதல் பெற வேண்டும். தேவ குலத்தின் மகான ஆத்மாக்கள் கவர்ந்தெழுக்கப்பட்டு பகவானை சந்திப்பதற்காக அவரது வீட்டிற்கு வர வேண்டும். இப்படிப்பட்ட உயர்ந்த பொறுப்பு நமது சகோதரிகளுக்கு இருக்கிறது. அதனை அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். சகோதரிகள், நீங்களும் தகுதி வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும். பிறரையும் தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொண்டே செல்ல வேண்டும். யார் பிறரை தகுதி வாய்ந்தவராக ஆக்குகிறாரோ அவரே மிக உயர்ந்த தகுதி வாய்ந்தவராவார். எனவே மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் ஆசிரியர் தினத்திற்கான பன்மடங்கு வாழ்த்துக்கள். நீங்களும் முன்னேறுங்கள், பிறரையும் முன்னேற்றுங்கள். ஓம் சாந்தி.